வணக்கம் தமிழ் மக்களே. நான் இன்ஸ்டாவில் தான் வீடியோ போட்டிருந்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஆரம்பித்தேன். இன்ஸ்டாவில் பூனை லவர் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. ஒரு பூனை வீடியோ போட்டிருந்தேங்க, அது 26,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 லைக்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த பூனை வீடியோ அவ்வளோ சூப்பராக ஓடுச்சு. எப்போ பூனை வீடியோ போட்டாலும் சரிங்க, நிறைய பேர் லைக் போடுவாங்க. அதனால் பூனை வீடியோனால் நிறைய பேருக்கு இன்ஸ்டாவில் பிடிச்சிருக்கு. இந்த பூனை இப்போது என் ஹஸ்பண்டுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால உட்காந்து விளையாடிட்டுருக்காரு. எப்படி விளையாடுது பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி விளையாடும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருக்குது, அதுக்கும் துணைக்கு ஏதோ ஒரு ஆள் நம்ம கூட இருக்கா மாதிரி ஜாலியாக ஒளிஞ்சு கார்க்குள்ளே போய் அந்த கயிறை இழுத்து எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்களேன். விளையாடிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. ஐயோ, பூனையோடைய அறிவு உண்மையாலேயே சொல்கிறேன், நம்மளோட டபுள் மடங்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்குது. நம்ம வெளியில் போனாலும், நம்ம புது ட்ரெஸ் போட்டு வந்தாலோ கரெக்டாக கண்டுபிடிக்குது. நம்ம கூப்பிட்டா கரெக்டாக வருது. நம்ம விளையாடினா கரெக்டாக விளையாடுது. நம்ம அதை திட்டினா கோச்சிக்கிட்டு கீழே போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இது வெளியிலேருந்து வந்த பூனை 5 மாதம்தான் ஆச்சு. ஐயோ, இது போயிடுச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அதுக்காக தான் இந்த அனிமல்ஸ் வளர்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா இருக்கும். ஒரு நாள் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேங்க. அப்போது இந்த க்ளீன் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட இந்த க்ளீனிங்கில் வேஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வேஸ்ட்டெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒரு அம்மா ஒரு கவர் கொண்டு வேணும்னு கேட்டாங்க. அவங்களும் கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இதை எதுக்குங்க எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டில் 15 பூனை வளர்க்குறாங்களாம். தினமும் இங்கே வாங்கிட்டு போகிறாங்களாம். அந்த பூனை அது மட்டும்தான் சாப்பிடுமா. பூனை லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.